ஸோ டிஸ்க்ரீட்டில் போயிட்டு இதோட IP address இதோட அட்ரஸ் DDI 1602 DDI 1602 ஸோ 16 இன்புட். அதே மாதிரி அவுட்புட்டும் 16. இதில் வந்து DRA மாடியூல் இருக்குது. ஸோ DRA 16 அதில் உள்ள 0. இதில் இருக்கிற இந்த நம்பர் சேம் பண்ணி. ஸோ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சொல்லும்போது ஸோ நெக்ஸ்ட்டு அனலாக். ஸோ அனலாக் மாடியூல் வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அனலாக் பண்ணி போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னேன் நாங்கள் NOE மாடியூல். இன்கேஸ் நீங்கள் கம்யூனிகேஷன்லாம் போகிறீங்கன்னா ஸோ அப்போ இந்த NOE மாடியூல்னால் நீங்கள் வந்து இதில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. NOC மாடியூலில் நெக்ஸ்ட்டு NO இப்போ இது என்ன இப்போ ஸோ இன்கேஸ் இண்டஸ்ட்ரியல் லெவலில் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரினா அப்போ அந்த செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பில்டு பண்ணணும். ரீபில்ட் ஆல் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒன்று முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து PLCக்கு வந்து நான் IP address செட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா செகண்ட் பார்ட் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ நெட்வொர்க்ஸ். ஸோ நியூ நெட்வொர்க் பண்ணிட்டீங்கன்னா நோ செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஈத்தர்நெட் டிஃபால்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் தான். ஸோ ஈத்தர்நெட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஈத்தர்நெட் ஒன்று டிஃபால்ட் வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படி கொடுக்கலாம். ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து அசைன் ஆகிடும். ஸோ திருப்பி அதை வந்து ரைட் கிளிக் சரி டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ அதில் IP கான்ஃபிகரேஷன் ஒரு பார்ட் இருக்கும் செகண்ட். ஸோ அந்த IP கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான IP address வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம நெட்வொர்க் கைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்கள் இது வந்து PLC வந்து வேறு ஏதாவது இன்டர்நெட் கம்யூனிகேட் ஆகிருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணால் IP address தான் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸு ஸோ இந்த மாதிரி IP address கொடுத்துட்டு கேட்வே தேவையில்லையா? கேட்வே தேவை சார். கேட்வே வந்து இப்போது PLC to PLC நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைத்தில் கேட்வே தேவை. ஸோ இப்போ வந்து நான் ரூட்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ PLC to HMI தான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல கேட்வே கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இன்கேஸ் தேவை. ஸோ அப்புறம் நீங்கள் IP address அசைன் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டில் போய்ட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஈத்தர்நெட் ஆப்ஷன். ஸோ அது டபுள் கிளிக். இதில் சேனல் ஃபங்க்ஷன்ஸில் ETHP அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே நீங்கள் செலக்ட் பண்ண இங்கே அப்புறம் PRA ஆப்ஷன் இருப்பாங்க. CPU PRA அது நான் வச்சுருக்கேன். நான் PPT இருக்கேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சார் பண்ணுறப்போ ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு தெரியும். நான் கோயம்புத்தூரில் ஸ்டாஃப் கேட்டால் வந்து பார்த்தேன். ஸோ அதை நீங்கள் அந்த PRA செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் எதை க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த நேம் வரும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளூ டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த IP address வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அந்த ரெட் மார்க் இருந்ததும் போயிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா பேசிக்கான கான்ஃபிகரேஷன் முடிச்சு, அதாவது IP address ஃபார் PLC நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான திங்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லாஜிக் உள்ளன்னு போகும்போது ப்ரோக்ராம் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் செக்ஷன் மாஸ்டருக்குள்ள வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து 2 டைப்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ப்ளஸ் ஃபாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபாஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நாங்கள் வெயிங் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிங் இண்டிகேட்டர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எவ்ரி மில்லி செகண்ட் வந்து எங்களுக்கு ஸ்கேனிங் டைம். ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்த PLCயோட ஸ்கேனிங் டைம் என்னன்னா டிஃபால்ட்டாக 1 செகண்ட். ஸோ ஆனால் வந்து அந்த வெயிங் இண்டிகேட்டர் போகும்போது எங்களுக்கு 1 செகண்ட் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சிக்கலாகிடும் அந்த இண்டஸ்ட்ரி லெவலுக்கு. ஸோ இப்போ நான் வந்து அந்த மாஸ்டர் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபாஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி உள்ளே போட்டேன்னா எனக்கு வந்து 0.5 அதாவது 500 மில்லி செகண்ட் ஒன்று ஸ்கேன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்போ PDRI ப்ரைஸாக வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி டயத்தில் எனக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ நார்மலாக நம்ம லேடர் லாஜிக்கு, ஸோ இந்த மாதிரி காலேஜ் லெவலில் போகும்போது நமக்கு மாஸ்டர் வந்து டைம் வரும். ஸோ அதுக்குள்ள ரைட் லாஜிக் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஜிக்கில் ரைட் கிளிக் நியூ செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ செக்ஷன் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் வரும். ஸோ எல்டி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தெரியும், நான் நேம் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்டிங் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கான செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பேசிக். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேடர் லாஜிக் வந்து அண்டு கேட்டு ஆர் கேட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெச்எம்ஐ கான்ஃபிகரேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சிஸ்டத்தில்